ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட பிக் பாஸ் சீசன் 7 தமிழில் இன்னைக்கு வீக்கெண்ட் எபிசோட் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்ச விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமல் சார் வரப்போகிறாரு, யாரையோ ஒருத்தரை புரட்டி போட போகிறாரு அப்படின்றது தான் நமக்கு நல்லாவே தெரியும். அது யாருன்றதும் ஒரு சில டைம் நம்மளால் கெஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கும் சமயத்தில் இந்த வாட்டி மணி அண்ட் ரவீனா மாட்டியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ காலங்களில் கிட்டத்தட்ட 75 நாள் ஆகிடுச்சா நேற்றோட. அப்படி இருக்கும் சமயத்தில் இந்த 75 நாள்லையுமே பெரிய அளவும் சரி சிறிய அளவும் சரி நம்ம மணி அண்ட் ரவீனா கமல் சார் கிட்ட ரோஸ்ட் வாங்கவே இல்லை. அவங்க பாட்டுன்னு சேஃபாக அப்படியே போயிட்டு சேஃபாக அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும் சமயத்தில் இந்த வாட்டி கண்ணா பின்னாடி சிக்கியிருக்காங்க ரெண்டு பேருமே அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மணி அண்ட் ரவீனா இவங்க ரெண்டு பேர் மேலேயுமே இருக்க ஒரு பெரிய பிளேம்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேவரட்டிசம். எஸ், மாற்றி உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஃபேவரட்டிசம் பண்ணி கேமை ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி அதை நம்ம கமல் சாரே முன்மொழிகிறார் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நடந்துச்சுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டான்ஸ் மேரத்தான் டாஸ்க். அந்த டான்ஸ் மேரத்தான் டாஸ்கில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஒரு மணி கொடுத்துருவாங்க, கரன்சி. அந்த மணியை யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ ஸ்ப்ளிட் பண்ணி தரணும். அதாவது பகிர்ந்து தரணும் அப்படின்றது தான் அந்த டாஸ்க் லெட்டர்லேயே போட்டிருக்கோம். பட் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்லேயே நம்ம மணி ஆடிடுவார். மணி ஆடின உடனே நம்ம ரவீனா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கொடுத்த மொத்த காசு, அதாவது 5000 ரூபாய் ரொக்க பணத்தை அப்படியே எடுத்துமே மணிக்கிட்ட கொடுத்து, எனக்கு மணியோட ஆட்டம் மட்டும்தான் பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. இது ரொம்பவே மோசமான சுச்சுவேஷனாக பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் பிக் பாஸ் சைட்லேருந்துமே அதை திட்டினாங்க. என்ன இது இவ்வளோ ஃபேவரட்டிசம் பண்ணுறீங்க, ஒரு 5000 ரூபாய் தூக்கி மொத்தமாக ஒரே ஆள் கொடுத்தா இது எப்படி அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சைட்லேருந்தே கண்டனம் தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட கொஞ்சம் கொஞ்சமாக ரவீனா மாற்றிக்கிட்டு அப்பயுமே என்ன பண்ணாங்கன்னா, 4500 ரூபாவை எடுத்து நம்ம மணிக்கிட்டையும் மிச்ச 500 ரூபாவை தான் மற்ற கண்டஸ்டன்ஸ்க்குலாம் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்தாங்க. இது ஒரு பெரிய ஃபேவரட்டிசம் தான், சொன்னாலுமே கேட்கல. ஆனால் கமல் சார் சொன்னால் கேட்டு தானே ஆகணும் அப்படின்னும் போது, கமல் சார் வீக்கெண்டில் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு மற்ற கண்டஸ்டன்ஸ் கிட்டலாம் காசு கொடுக்காம நம்மளோட மணிக்கு மட்டுமே மொத்த காசு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை சார் நான் எனக்கு மணியோட பெர்ஃபார்மன்ஸ் தான் பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற மாதிரி. பட் கமல் சார் கண்டனமாக தெரிவிச்சிட்ருக்காரு, இல்லை நீங்கள் பண்ணது மொத்தமாகவே தப்பு. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு கண்டஸ்டன்ஸை நீங்கள் ரொம்பவே டிஃபேம் பண்ணுறது மூலமாக மற்ற கண்டஸ்டன்ஸை ரொம்பவே நீங்கள் டிஃபேம் பண்ணுற மாதிரி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மணி ஒரு நல்ல டான்ஸராகவே இருந்தாலும் கூட, அவர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாலுமே கூட, நீங்கள் ஃபேவரட்டிசம்ன்ற ஒரு வார்த்தையை எடுத்துகிட்டு வரும்போது மணியோட பெர்ஃபார்மன்ஸை நீங்களே டிஃபேம் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த காசு கொடுத்தா மட்டும்தான் மணியால் பெர்ஃபார்மே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் மற்ற கண்டஸ்டன்ஸ்கிட்டையும் கேட்குறாங்க, இந்த மாதிரி ரவீனா ஃபேவரட்டிசம் பண்ணாங்களா அப்படின்னும் போது, எஸ் ரவீனா ஃபேவரட்டிசம் பண்ணாங்க, அந்த கேம் எங்களை பாதிச்சுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக அப்படின்ற மாதிரி நம்ம ரவீனாவை போட்டு கமல் சார் கிழின்னு கிழிச்சு விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட இவங்க பயங்கரமான ஃபேவரட்டிசம் கேம் தான் ஆடிட்டுருக்காங்க. அதை முதல் வாட்டி நம்ம கமல் சார் எக்ஸ்போஸ் பண்ணி அதை திட்டவும் செஞ்சுருக்காரு. மணி கண்டிப்பாக ரவீனா கிட்ட சண்டை போகிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாளாக கேப்டன் சூப்பராக பண்ணிட்டு இருந்தார் மணி. அப்படி இருக்கும் சமயத்தில் இந்த ஒரு டிஃபேம் நம்ம ரவீனாவால் மணிக்கு வந்ததுனால கொஞ்சம் ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லணும். நம்ம இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.